என்ன இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க. அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பல 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 பலான்னு சூப்பராக இருக்கீங்கப்பா. என்ன விசேஷம்? ஓ சாரு மறந்துட்டேன், யூனிஃபார்ம் இன்னைக்கு போட வேண்டாம். சரி. காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்க இல்லையா? வந்த உடனே கொஞ்ச நேரம் முடிச்சதும் பெல் அடிச்சிட்டாங்க. பெல் அடிச்சு அசம்பிளி வச்சாங்க. அந்த அசம்பிளியில் நமக்கு ப்ரேயர் முடிச்சது, உறுதிமொழியெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே செய்தி வாசிச்சாங்க. நியூஸ் இல்லையா? செய்தி வாசிச்சாங்க. அந்த செய்தி வாசிச்சதுல அவங்க என்னெல்லாம் செய்திகளை சொன்னாங்க ஞாபகம் இருக்குதா? வெரி குட், கரெக்டா சொல்றான். எலிக்காய்ச்சல் பரவுது அப்படிங்கிறான். ஆமா, எலிக்காய்ச்சல் பரவுகிறது மக்கள் வீதியில். அது ஒரு செய்தி. இரண்டாவது, மஞ்சள் காமாலை நோய் வெகு வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. கூடவே வயிற்றுக்கடுப்பு நோயும் பரவுதுன்னு சொன்னாங்க. அடுத்தது, சாலை ஓரங்களில் அசுத்தங்கள். மாணவர்களும் பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் சிரமப்படுகிறார்கள். அதாவது சாலை ஓரங்களில் வேஸ்ட் வீசி எறியக்கூடியதுனால, இந்த வீசி எறியக்கூடிய கழிவுப் பொருட்களினால மக்களுக்கு நடந்து போக முடியதில்லை. ஒன்று நாற்றம், ரெண்டாவது சைடில் ஒதுங்கி போக முடியாது. மட்டும் இல்லை, அங்கே மாமிச கழிவுகள் எல்லாம் இருக்கிறதுனால நாய்களுடைய தொந்தரவு வேற. அது வண்டி ஓட்டிட்டு வரும்போது குறுக்கச்சாடா, வண்டியிலிருந்து கீழே விழ, இப்படியெல்லாம் நிறைய ஆபத்துகள் வேற இருக்குது. அப்போ இந்த 3 செய்திகளுமே வாசிச்சாங்க. அதுல ஒரு நிமிஷம், இன்னமும் ஒரு விளம்பரம் பண்ணிட்டு போறாங்கப்பா, பாரு, கேளு. அம்மா சமூக நல்ல மையம் சுகாதாரத்துறையினர்கள் என்னமோ விளம்பரம் செய்யறாங்க. கேளு, கவனமா கேளு. அன்பான பெரியோர்களை, தண்ணீரின் மூலமாக மஞ்சள் காமாலை, வயிற்றுக்கடுப்பு, காலரா, டைபாய்டு போன்ற நோய்கள் வெகு வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்றன. இவ்வேளையில் அந்நோய்களை தடை செய்வதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீரையோ கொதித்த ஆறின தண்ணீரையோ பயன்படுத்த வேண்டும். மாசடைந்த நீர் தேங்கி நிற்க அனுமதிக்க கூடாது. திறந்து வைத்த பழைய பானங்களை குடிக்கக்கூடாது. குடிநீர் தேக்கங்கள் சுத்தமானவை என்று உறுதிப்படுத்த வேண்டும். கேட்ட இல்லையா? சுகாதாரத்துறையினர் விளம்பரம் பண்ணதை கேட்ட இல்லையா? நீ என்ன அவங்க விளம்பரம் செஞ்சாங்க? நாம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான் அவங்க சொன்னாங்க. என்னது? தண்ணீரின் மூலமாக நோய்கள் பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது. தண்ணீரின் மூலமாக நோய்கள் பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது. பல வகையான நோய்கள் தண்ணீரின் மூலமாக பரவிக்கொண்டிருக்கிறது. மஞ்சள் காமாலை, டைபாய்டு, காலரா, வயிற்றுக்கடுப்பு போன்ற நோய்கள் தண்ணீரின் மூலமாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. மட்டும் இல்ல, அதை தடை செய்வதற்கான வழிமுறைகளையும் அவங்க சொன்னாங்க. அவங்க அறிவிப்பு கொடுக்கும் போதே அதை தடை செய்வதற்கான வழிமுறைகளையும் நமக்கு சொன்னாங்க. அப்போ என்னென்ன வழிமுறைகள் சொன்னாங்கன்னு பார்த்தா, நம்ம புத்தகத்திலையும் கொடுத்துருக்காங்க அவங்க ஏற்கனவே. அதாவது முதலாவது அறிவுரை, நாம் குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் சுத்தமானதாக இருக்க வேண்டும். நாம் குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அல்லது கொதித்து ஆறிய தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். கொதிக்க வைத்து ஆறிய தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். நாம் குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் சுத்தமானதாகவோ
கொதித்து ஆறியதாகவோ இருக்க வேண்டும் அப்படின்னா. இரண்டாவது, நாம் குடிப்பதற்கு எடுக்கக்கூடிய தண்ணீர் எங்கிருந்து எடுக்கிறோமோ அந்த இடங்களில மலின நீர்கள், கழிவு நீர்கள் தேங்கி நிற்க கூடாது, தேங்கி நிற்பதற்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னா. அப்போ கழிவு நீர்கள் தேங்குவதற்கு அனுமதிக்க கூடாது, தேங்கி நிற்கக்கூடிய இடங்களிலிருந்து நாம தண்ணீர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது, திறந்து வைத்த பானங்களை அருந்தக்கூடாது. இன்னும் திறந்து வைத்த பானங்கள் அப்படின்னா நிறைய கடைகள்ல ரோட்டோரங்கள் எல்லாம் அப்படி 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 வச்சிருப்பாங்க. ஆனால் திறந்து வச்சிருப்பாங்க, குடிக்கிறதுக்கு ஜூஸோ பாக்கி உள்ள காரியங்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க, திறந்து வச்சிருப்பாங்க. அதுல ஈ மொச்சிருக்கும், இப்படி பல வகையான உயிரினங்கள் அங்கே வந்து கழிவுப் பொருள் காலில் ஒட்டி இருக்கக்கூடிய அசுத்தங்களில் உட்காந்து திரும்ப அதில் உட்காரும் போது நமக்கு நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு. அதனால திறந்து வைத்திருக்கக்கூடிய பானங்களை நாம் அருந்தக்கூடாது, திறந்து வைத்திருக்கக்கூடிய பானங்களை நாம அருந்த கூடாது. அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாம் குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர், எடுக்கக்கூடிய நீர் தேக்கங்கள் சுத்தமானதாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம். நாம குடிக்கிறதுக்காக உபயோகிக்கக்கூடிய தண்ணி எங்கிருந்து எடுக்கிறோமோ அந்த இடம் சுத்தமா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நீர்த்தேக்கங்கள், தண்ணீரை சேகரித்து வைக்கக்கூடிய இடங்கள் சுத்தமா இருக்குதான்னு பார்க்கணும். அதாவது குடிப்பதற்காக குடிநீரை எடுக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் சுத்தமானதாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நமக்கு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. அதுல இப்போ சுகாதாரத்துறையினர்கள் தண்ணீரின் மூலமாக நோய்கள் பரவுகின்றன அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு முக்கியமான நோய் வயிற்றுக்கடுப்பு. புரிஞ்சுதா? என்ன நோய்ப்பா? அம்மா வயிற்றுக்கடுப்பு, வயிற்றால போகுது அப்படிங்கிறான். அம்மா வயிற்றால போறதுதான், அதைத்தான் சொல்றாங்க வயிற்றுக்கடுப்பு நோய். இந்த வயிற்றுக்கடுப்பு நோய் ஏற்பட்டால் உடம்பில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம உடம்புல இருந்து வயிற்றுக்கடுப்பு ஏற்படும் போது நிறைய தண்ணி மாதிரி தான் போகும். அதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீர் சத்து எல்லாமே போயிரும்பா. தண்ணீர் சத்து எல்லாமே போயிடும். அந்த தண்ணி சத்து போன உடனே நம்ம அப்படி சோர்ந்து போயிடுவோம், ரொம்ப சோர்ந்துடுவோம். அப்போ நீரிழப்பு நிறைய ஏற்படும். வயிற்றுக்கடுப்பு நோய் ஏற்படும் போது நீரிழப்பு நிறைய ஏற்படுகின்றன. அப்படி உடம்புக்கு தேவையான தண்ணீரினுடைய அம்சங்கள் குறைகிறது. நம்முடைய உடம்பிலிருந்து தண்ணீரினுடைய அம்சங்கள் குறைகிறது. இப்படி இழந்த தண்ணீரினுடைய அம்சங்களை நாம் திரும்ப பெறணும், திரும்ப நமக்கு வேணும். யாருக்கு வயிற்றுக்கடுப்பு நோய் வந்திருக்கிறதோ அவங்க உடம்பிலிருந்து ஏற்பட்ட இழப்பு, தண்ணீரினுடைய இழப்பு திரும்ப கிடைக்க வைக்கணும். அதான் உதாரணம் என்ன சொல்றோம், நம்ம ஒரு பைக் வாங்கியிருக்கோம், பல்சர் பைக்கா, சரி அதான் அவன் பாரு யமஹா பைக்குங்கிறான். சரி ஏதோ ஒரு பைக்கு நம்ம வாங்குறோம், வாங்கி பெட்ரோல் போட்டு சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணா தான் என்ன ஆகும், வண்டி ஓடிட்டு இருக்கும். சரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வண்டி ஓடிட்டே இருக்குது. டக்குன்னு பெட்ரோல் தீர்ந்து போச்சு. வண்டி ஓடுமா? ஓடுமா? எப்படி? ஓடாத நிற்கும். ஏன்னா பெட்ரோல் தீர்ந்து போச்சு. அதே மாதிரி மறுபடியும் நம்ம பெட்ரோல் போட்டாதான் அந்த வண்டி திரும்ப ஓடும். அதே மாதிரி தான் நம்முடைய உடம்பும் ஒரு இயந்திரம் போல தான். ஒவ்வொரு உறுப்புகளுமே அதோட வேலையை செஞ்சுட்டு வருது. அப்ப அதுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும்.
அப்போ வயிற்றுக்கடுப்பு நோய் ஏற்படும் போது நிறைய நீரிழப்பு ஏற்படும், உடம்பிலிருந்து தண்ணீரினுடைய இழப்பு ஏற்படும். அந்த தண்ணீர் இழப்பை திரும்ப கிடைக்கப் பெறுவதற்காக ஒரு சிகிச்சை நாம கொடுக்கணும். அந்த சிகிச்சைக்கு என்ன பேருன்னு தெரியுமா? சொல்லுவோம். என்ன பேரு? என்னப்பா? இல்லை, நீர் சிகிச்சை அப்படின்னு பேரு. என்ன பேரு? நீர் சிகிச்சை. நாம அந்த தண்ணீர் உடம்பிலிருந்து இழப்பு ஏற்பட்டால் அதை திரும்ப கொடுக்கக்கூடிய சிகிச்சைக்கு பேரு நீர் சிகிச்சை அளித்தல். நீர் சிகிச்சை அப்படின்னு பேரு. அதை அவங்க புத்தகத்துல கொடுத்துருக்குறாங்க. என்ன நீர் சிகிச்சை அப்படின்னா, தண்ணி எடுத்து சும்மா மேல ஊத்தி குளிக்க வைக்கிறதா? இல்லையா? சரிதான், இல்லை. என்ன கொடுக்கணும் சிகிச்சை? இந்த நோய் வந்தவங்களுக்கு என்ன பண்ண தெரியுமா? உப்பு போட்ட கஞ்சி தண்ணி கொடுக்கணும். நிறைய உப்பு போட்டு கஞ்சி தண்ணீர் நிறைய கொடுக்க வேண்டும். நாம் சோற்றை வடிகட்டிய கஞ்சி தண்ணீரை நிறைய கொடுக்கிறோம். அடுத்தது, உப்பும் சர்க்கரையும் சீனி சர்க்கரையும் கலந்த எலுமிச்சை தண்ணீரை நிறைய கொடுக்கணும். இந்த வயிற்றுக்கடுப்பு நோய் வந்தவர்களுக்கு உப்பும் எலுமிச்சை கலந்த சர்க்கரை கலந்த உப்பும் சர்க்கரையும் சீனி கலந்த எலுமிச்சை தண்ணீரை நிறைய அவங்களுக்கு கொடுக்கணும். புரிஞ்சுதாப்பா? இந்த 2 பாயிண்ட் புரிஞ்சுதா? அடுத்தது, மோர் இருக்குது பார்த்தியா? நம்ம வீட்டில எல்லாம் மோர் வச்சிருப்போம். அந்த மோர்ல உப்பு போட்டு குடிக்க கொடுக்கணும். உப்பு போட்ட மோர் நீர், உப்பு போட்ட மோர் நீர் அவங்களுக்கு கொடுக்கணும். புரிஞ்சுதா? சரி. அடுத்தது என்னன்னு தெரியுமா? உடம்புக்கு ஆரோக்கியத்தை கூட தருவது என்னது? இளநீர். இளநீர் வெட்டி கொடுக்கணும். அந்த தண்ணீரினுடைய இளநீரை கொடுக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது, இவற்றையெல்லாம் நம்ம குடிக்க கொடுக்கும் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உடம்பில் அந்த நோய் வந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் இழப்பை சரி செய்வதற்கு முடியும். புரிஞ்சுதா? பின்ன ஆரம்ப சுகாதார மையங்களில், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ORS, ஓரல் ரீஹைட்ரேஷன், இது கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு பாக்கெட்டை கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து 1 லிட்டர் தண்ணியில் ஒரு பாக்கெட்டை கலக்கி கொடுத்துடலாம். புரிஞ்சுதா? ORS வாட்டர், அதையும் நாம கொடுக்கலாம். அப்போ இது எல்லாமே நாம தண்ணீரில் கலந்து கொடுக்கும் போது உடம்பில் இருந்து ஏற்பட்ட இழப்பு ஏற்பட்ட தண்ணீரை நாம ஈடு செய்ய முடியும். அவங்களுக்கு இதை கொடுக்கறது மூலம் தண்ணீர் சத்து மீண்டும் அந்த உடம்புக்கு கிடைச்சு அவங்க சாதாரண நிலைக்கு திரும்புவதற்காக வைப்பதற்கு நம்மால முடியும். புரிஞ்சுதா? ஓகேவா? சரியா? சரி. இந்த நோய்கள் வருதுன்னு சொன்னாங்க இல்லையாப்பா? வயிற்றுக்கடுப்பு நோய் வருது, மஞ்சள் காமாலை வருது, காலரா வருது, டைஃபாய்டு வருது, இப்படி நிறைய நோய்கள் வருது நமக்கு, மனிதர்களுக்கு பொதுவாக எல்லாத்துக்குமே. இதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம் வேணும் நமக்கு. என்ன காரணம்? முக்கியமான காரணம் சுத்தமின்மை. சுத்தமின்மை. சுற்றுப்புறமும் நாமளும் சுத்தம் இல்லாததுதான், அசுத்தமாக இருக்கிறது தான் அதுக்கு காரணம். அப்போ சுத்தமின்மை தான் பல்வேறு நோய்களுக்கு காரணமாகிறது. சுத்தமின்மை தான் பல்வேறு நோய்களுக்கு காரணமாகிறது. இதுல சுற்றுப்புற சுத்தம் போலவே, சுற்றுப்புறத்தினுடைய சுத்தம் போலவே தனி மனிதனுடைய சுத்தமும் மிக முக்கியம். தனி மனிதன்னா யாரு? நீயே, நீயே, இந்தா நானு, எங்க அம்மா,
அப்பா, உங்க அண்ணன், அக்கா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி மனிதர்கள். அப்படி தனி மனிதர்களினுடைய சுத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியம். சுற்றுப்புறத்தை போலவே தனி மனித சுத்தமும் நமக்கு மிக முக்கியம். இந்த தனி மனித சுத்தம் மட்டும் கடைபிடித்தால், தனி மனித சுத்தத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதுமா? பத்தாது இல்லையா? வீட்டிலும் சுற்றுப்புறங்களிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் நாம சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். தனி மனித சுத்தத்தை மட்டும் நாம கடைபிடிச்சா பத்தாது. நாம எந்தெந்த இடங்களில் பழகுகிறோமோ அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், பொது இடம், வீடு, பஸ் ஸ்டாண்டு, இப்படி எல்லா இடங்களுமே எப்படி இருக்கணும்? நமக்கு சுத்தமாக இருக்கணும். அந்த சுத்தத்தை நாம தான் கடைபிடிக்க வேண்டும். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யலாம்? இந்த தனி மனித சுத்தத்தையும் சுற்றுப்புற சுத்தத்தையும் நம்ம கடைபிடிக்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம்னு பார்த்தா, என்ன செய்யலாம்னு சொன்னோம்னா, அதை நீ ஒரு அட்டவணைப்படுத்தி எழுதணும். உன்னுடைய புத்தகத்துல அட்டவணைப்படுத்தி நீ எழுதணும். என்ன தனி மனித சுத்தம் அப்படின்னு எழுதணும். சுற்றுப்புற சுத்தம் என்னன்னு எழுதணும். இப்ப தனி மனித சுத்தம், முதல்ல நம்ம தனி மனித சுத்தம் எடுக்கிறோம். நம்ம, நான், நீ, இவன் எல்லாருமே தனித்தனியான மனிதர்கள். தனி மனிதர்கள் எப்படி சுத்தம் இருக்கணும்னு அட்டவணைப்படுத்தி பார்க்கும்போது முதல் வேலை என்ன தெரியுமாப்பா? தினமும் குளிக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? தினமும் குளிக்கணும். சுத்தமா சோப்பு போட்டு குளிச்சிடணும். தினமும் குளிக்க வேண்டும். அடுத்தது, நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்ட வேண்டும். கைகளிலும் கால்களிலும் இருக்கக்கூடிய நகங்களை வெட்ட வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம நக இடுக்குகளில் சென்று சேரக்கூடிய அழுக்குகள் நாம உணவு உண்ணும் போதோ இல்ல வேறு பல காரணங்கள் டைம்ல நம்ம வாய்க்கோ எதுக்கோ போகும்போது நேரா வயிற்றுக்குள்ள போயிடும். இப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடியதெல்லாம் உள்ள போகும்போது வயிற்றுக்குள்ள போயிடும். அப்ப நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நகம் வெட்ட வேண்டும். மூன்றாவது, உணவு உண்பதற்கு முன்பும், சாப்பிட போறோம் இல்லையாப்பா, அந்த சாப்பிட போறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கையை நல்லா கழுவணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கையை நாம நல்லா கழுவணும். வாயையும் நல்லா சுத்தம் பண்ணணும். உள்ள வாயை நல்லா நாக்கி கொப்பளிச்சிடணும். அப்படி நல்லா சுத்தம் பண்ணணும். அடுத்தது, கக்கூசுக்கு போறோம். நம்ம கக்கூசுக்கு போறோம் இல்லையா? கக்கூசுக்கு போயிட்டு வந்தா, கழிப்பறைக்கு போயிட்டு வந்தோம்னா கையை சோப்பு போட்டு கழுவணும். நம்ம சோப்பு போட்டு நல்லா கழுவணும். அடுத்தது, காலையிலையும் பல்லு விளக்கணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் பல்லு விளக்கணும். அப்ப காலையிலையும் நைட்டும் 2 தடவை பல்லு விளக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை பல்லு விளக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டோன்னு வையே, ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்குது, அதை போட்டா நோய் போயிருமா? போகாது. அப்ப என்ன வேணும்? சுத்தமான ஆடை அணிய வேண்டும். சுத்தமான ட்ரெஸ் நம்ம போடணும். புரிஞ்சா மக்களா? அப்போ தனிநபர் சுத்தம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தினந்தோறும் குளிக்க வேண்டும், நகம் வெட்ட வேண்டும், உணவு உண்பதற்கு முன்பும் உண்டதற்கு பின்பும் கைகளை கழுவ வேண்டும், வாய்களையும் கழுவ வேண்டும். கைகளையும் வாயையும் நன்றாக கழுவ வேண்டும். கழிப்பறையிலிருந்து வந்தவன் கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும். காலையிலும் மாலையிலும் 2 வேளைகள் பல் துலக்க வேண்டும். சுத்தமான ஆடை அணிய வேண்டும். இது தனிநபர் சுத்தம். புரிஞ்சுதா? இனி சுற்றுப்புறத்தை எப்படி சுத்தமா வச்சுக்கணும்னு பார்க்கும்போது, நம்ம தனிநபர் சுத்தம் மட்டும் கடைபிடிச்சா போதுமா? பத்தாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போ சுற்றுப்புறத்தை நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கணும்னு போகும்போது, குப்பை கூளங்களை வீசி இப்படி எறியக்கூடாது. அங்கங்க வீசி
எரிஞ்சிடக்கூடாது. குப்பை கூளங்களை எறியக்கூடாது. சிறுநீர் கழிப்பதற்கு சிறுநீர் கழிப்பிடங்களை பயன்படுத்த வேண்டும். என்னது, ஒண்ணுக்கு போறதுன்னா பாத்ரூம்ல தான் நாம டாய்லெட்ல தான் ஒண்ணுக்கு போனோம். புரிஞ்சுதா? சிறுநீர் கழிப்பதற்கு சிறுநீர் கழிப்பிடங்களை பயன்படுத்த வேண்டும். நடந்து போயிட்டே இருப்போம், சக்குன்னு துப்பி வச்சிருவோம். அது எங்க வேணாலும் துப்பிடும். ஆனா துப்பலாமா? ஆமா, துப்பக்கூடாது தானே. பொது இடங்களில் துப்பக்கூடாது. பொது இடங்கள்ல துப்பக்கூடாது. அதே மாதிரி உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்டு பாக்கி வந்ததோ மீதம் வந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வீசி எறியக்கூடாது. கண்ட கண்ட இடத்துல வீசி எறியக்கூடாது. அப்ப சுற்றுப்புற சுத்தமாகும். புரிஞ்சா? இதெல்லாம் சுற்றுப்புறங்கள் சுத்தமாக வைத்திருப்பதற்கான வழிகள். அப்ப சுற்றுப்புறங்களை எப்படி சுத்தமாக வைக்கலாம்? குப்பை கூளங்களை வீசி எறியக்கூடாது. சிறுநீர் கழிப்பறையில் மட்டும் சிறுநீர் கழிக்க வேண்டும். மலஜலம் கழிக்க வேண்டும். அதே மாதிரி பொது இடங்களில் துப்பக்கூடாது. உணவுப் பொருட்களின் எஞ்சிய பகுதிகளை வீசி எறியக்கூடாது. புரிஞ்சுதா? அப்ப தனிநபர் சுத்தம், சுற்றுப்புற சுத்தம், இது ரெண்டையும் பார்த்து நீங்க ஒரு அட்டவணையில எழுதணும். புரிஞ்சாங்களா? சரி. அப்போ இப்படியெல்லாம் நாம பொதுமக்களினுடைய உதவியுடன் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்தால் அசுத்தமாக இருக்கும் போது நோய்களை பரப்பக்கூடிய உயிரினங்கள் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடும். அந்த இடத்தை விட்டு ஓடியே போயிடும். பின்ன அங்க வராது. அந்த உயிரினங்கள் இருந்தா தானே நமக்கு நோய் வரும். அப்ப அந்த உயிரினங்களே இல்லை, பின்ன நோய் வருமா? வராது. ஆமா, வராது. அப்போ இப்போ நந்தபுரம் ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நந்தபுரம் பள்ளிக்கூடம், ஆரம்ப பள்ளி, நந்தபுரம் அரசு ஆரம்ப பள்ளியில மாணவர்கள் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதா? அந்த செக்லிஸ்ட நீ படிச்சு பார்த்து பூர்த்தி செய்யணும். அரசு ஆரம்ப பள்ளி நந்தபுரத்தினுடைய மாணவர்கள் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீயும் வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாரும் சரியா செய்யறீங்களா? சரினா டிக், தப்புனா தப்பு, செய்யலைன்னா இது. அப்படி செய்வதற்கான ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை கவனமா பாரு. அந்த செக்லிஸ்ட்டை நீ கரெக்டா பூர்த்தி செய்து எழுதி கொண்டு வரணும். உங்க டீச்சருக்கு நீங்க அனுப்பி கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையையும் நீ பூர்த்தி செய்ய வேண்டும். அட்டவணையையும் நீ பூர்த்தி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை இருக்கு உங்களுக்கு. என்ன தெரியுமா? ஐடி கார்டு. இப்போ கொசு என்ன பண்றோம்? எனது பெயர் கொசு. பிடித்த உணவு மனித ரத்தம். பரப்பக்கூடிய நோய்கள் மலேரியா, யானைக்கால். பிடித்த இடம் கழிவுநீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு ஒரு ஐடி கார்டு நீ எலி, கொசு, ஈ இவங்க 3 பேர்த்துக்கும் நீ ஒரு ஐடென்டி கார்டு, அடையாள அட்டை நீயே தயார் செய்யணும். புரிஞ்சுதாப்பா? செஞ்சிருவியா? ஓகே, ரைட். அடுத்தது இப்போ ஒரு சின்ன வீடியோ போடுவாங்க. அதை நல்ல கவனமா பார்க்கணும். நீ நல்ல கவனமா பாரு.
பார்த்துட்டியா? சரி, பார்த்தாச்சு இல்லையா? இதே போல நல்ல பழக்கங்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும். நம்ம படத்தை பார்த்துட்டு சும்மா போயிடக்கூடாது. நாமும் நல்ல பழக்கங்களை கடைபிடிப்போம் என்று உறுதிமொழி எடுப்போம். எடுக்கலாமா? அதே மாதிரி செய்வீங்களா? ஓகே, வெரி குட் பாய்ஸ்.